பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். சங்கீதம் 119:92 வசனம், உமது வேதம் என் மனமகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலே அமிழ்ந்து போயிருப்பேன். வேதத்தை ருசித்த ஒரு தேவ மனிதர் சொல்லுகிற இந்த வார்த்தை. அநேக நேரத்தில் புதுசாக ஸ்வீட் ட்ரை பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ், சொல்கிறாங்க, நாங்கள் யூடியூப்பை பார்த்தோம், இந்த ஸ்வீட் பண்ணணும், ரொம்ப நல்லா இருந்தது, நீங்களும் பண்ணி பாருங்க, டேஸ்ட் பண்ணி பார்க்குறோம். நீங்களும் சொல்கிறீங்க ரொம்ப நல்லா இருக்குது, மற்றவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க. அதே போலத்தான் சங்கீதம் 119 அந்த தேவ மனிதன் அனுபவித்திருக்கிறார். உமது வேதம் என் மனமகிழ்ச்சியாய் இராதிருந்தால் நான் துக்கத்தில் அமிழ்ந்து போயிருப்பேன். அருமையான சகோதரனே, சகோதரியே, எல்லாருடைய வாழ்க்கையும் துக்கம் சந்திக்கும். எல்லாருடைய வாழ்க்கையும், உலகத்தின் உயர்ந்த பதவியில பெரிய தலைவர்கள், வல்லமையுள்ள தலைவர்களா இருக்கட்டும், கடை நிலையில் இருக்கிற குடிமகனா இருக்கட்டும், ஏதோ ஒரு துக்கம் அவர்களை சந்திக்கும். இந்த துக்கத்துல நம்ம அமிழ்ந்து போகாம இருக்கணும். இந்த துக்கம் என்னை மேற்கொள்ள கூடாது. யார் ஒருவர் என்னை துக்கம் சூழ்ந்திருக்கிறது, இந்த துக்கம் என்னை அழித்து விடும் போல் இருக்கிறது, இந்த துக்கத்திலிருந்து நான் எப்படி வெளியில வர உங்களுக்கே தெரியுது. இந்த துக்கமான சூழ்நிலையிலிருந்து, இந்த கடினப்படுத்துகிற சூழ்நிலையிலிருந்து எனக்கு ஒரு மாற்றம் தேவை. நீங்க வெளியில காற்றாட நடந்து போயிட்டு வாங்க, வெளியில கொஞ்சம் ஃப்ரீயா இருந்துட்டு வாங்க, உங்க மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுங்க. இதெல்லாம் நார்மலா சொல்லக்கூடிய காரியம். ஆனால் சில வேளை நம்ம வாழ்க்கையை பாதிக்கிற துக்கம் இருக்குது பாருங்க, நம்முடைய ஆத்துமாவை பாதிக்கும். It will be very deep inside. யாருனாலும் அதை மாற்ற முடியாது. இந்த உலகத்துல எப்பேற்பட்ட காரியங்கள் உங்க வாழ்க்கையில துக்கத்தை கொண்டு வந்தாலும் அந்த துக்கத்தை மாற்றுகிற ஒரு மருந்து வேதம். ஆண்டவர் கொடுத்திருக்கிற வேதம். உமது வேதம் என் மன மகிழ்ச்சியா இராதிருந்தால் என் துக்கத்திலே அமிழ்ந்து போயிருப்பேன். இன்னைக்கு ஏதோ ஒரு துக்கம் உங்க வாழ்க்கையை மேற்கொள்ள பார்க்குது, கஷ்டத்துல கடந்து போறீங்க, உடனடியாய் வேதத்தை கரத்தில் எடுத்து அதை வாசிக்க ஆரம்பிங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளா இருப்பீர்கள் என்றால் உங்க வேதத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பிங்க. பாஸ்டர், நீங்க சொல்ற வேதம் என்னன்னு எனக்கு தெரியல, இட்ஸ் பைபிள், ஹோலி பைபிள். ஆண்டவரை அறியாத தேவ பிள்ளைகளா இருப்பீர்கள் என்றால் ஒரு வேதத்தை வாங்கி, இல்ல நண்பர்களிடத்துல, இல்ல பக்கத்தில் இருக்கிற சபையில் ஒரு வேதத்தை வாங்கி அதை வாசிக்க ஆரம்பிங்க. அந்த வசனத்தை, அந்த வேதத்தை நீங்க வாசிக்கவே அந்த துக்கம் உங்கள குறைகிறத முதலாவது பார்ப்பீங்க. தொடர்ந்து நீங்க வாசிக்க சொற்ப நாட்களுக்குள்ள அந்த துக்கம் மறைந்து போகும். துக்கம் மறைந்து என்ன தெரியுங்க நடக்கும்? என்னாலேயும் வாழ முடியும், என்ன வாழ வைக்க ஆண்டவர் இருக்கிறார். தாயின் கருவிலேயே என்ன பெயர் சொல்லி அழைத்தவர் ஒருவர் இருக்கிறார். அநேக வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது, அநேக தேவ ரகசியங்கள் இருக்கிறது. அந்த வேதத்தை நீங்க வாசிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, இன்னைக்கு எப்பேற்பட்ட துக்கத்தில் நீங்க கடந்து போனாலும் அந்த துக்கத்தை ஆண்டவர் சந்தோஷமா மாத்திடுவாருங்க. அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு சிலர் துக்கத்துல கடந்து போறேன்னு சொல்றீங்க. நீங்க வேதத்தை வாசித்து எவ்வளவு நாள் ஆச்சு? வேதம் நம்மளுக்கு ஜீவன். வேதம் என் மனமகிழ்ச்சியா இராதிருந்தால் என் துக்கத்திலே அமிழ்ந்து போயிருப்பேன். இன்னைக்கு எந்த துக்கமும் உங்களை மேற்கொள்வதற்கு அதிகாரம் கிடையாது. Unless and otherwise you allow nothing, no sorrows can touch you. தயவு செய்து இன்றைக்கு சொல்லுகிற ஒரு ஆலோசனையை நீங்க ஏற்றுக்கொண்டு, வேதத்தை நான் வாசிப்பேன். ஒருவேளை வேதத்தை பத்தி எனக்கு தெரியல, நான் பக்கத்துல நண்பர்களிடத்துல சபையில கேட்டு ஒரு வேதத்தை வாங்கி வாசிப்பேன். என்ன துக்கமா இருந்தாலும் உங்க வாழ்க்கையில மறைஞ்சு போங்க. நீங்க வேதத்தை வாசிக்க இந்த நீதியின் சூரியனானவர், இயேசுவானவர் உங்க வாழ்க்கையில பிரவேசிப்பா. சூழ்நிலைகள் மாறும், காரியங்கள் மாறும். ஆயிரம் லட்சக்கணக்கான சாட்சிகள் இருக்கிறது. வேதத்தை வாசிச்சேன், என் வாழ்க்கை மாறிச்சு. வேதத்தை வாசிச்சேன், இயேசு என்னோடு பேசினார். அந்த வேதம் உங்கள் மனமகிழ்ச்சியா இருக்கும்படியா இந்த நாளில் உங்களுக்கு இந்த ஆலோசனையை சொல்றேன். தயவு செய்து வேதத்தின் மகத்துவத்தை அறிந்து கொள்ளுங்க. வேதத்துல உங்க மனமகிழ்ச்சி அடங்கி இருக்குது. வேதத்துல ஒரு தேவ ரகசியம் இருக்குது. அந்த வேதம் உங்களை சந்திக்கட்டும், இந்த ஆசீர்வாதம் உங்களை சந்திக்கட்டும், உங்கள் மனமகிழ்ச்சியா இருக்கட்டும். சந்தோஷமா இருங்க. God bless you.